அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மாபாத். அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாத்தையும் பெறுதுகொள்ள ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال أيضا أقيموا الصلاة وآتوا الزكاة. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எல்லாம் இந்த புனிதமான மாதத்திலே பலவிதமான புனிதமான அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நாடி இருக்கின்றான். நம்ம எல்லாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். வருகின்ற ரமலானை எதிர்நோத்து ரமலானில் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்யலாம், அதிலையும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு திட்டமிடல் என்பது இந்த நாட்கள் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முன்னால் உள்ள நாட்களில் நம்ம ரமலானுடைய அமல்கள் திட்டமிடலாக அமைந்து கொள்ள வேண்டும். அதிலையும் குறிப்பாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே எங்கையெல்லாம் அகீமு ஸலாத் சொல்லுகின்றானோ அதுக்கு பின்னால ஆத்து ஜகாத் என்று அல்லாஹ் பறைசாட்டுகின்றான். கிட்டத்தட்ட குர்ஆனில் 30-40 இடங்களுக்கு மேல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, தொழுகை சம்பந்தமா பேசும் பொழுது ஜகாத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், பேசிடுறான். அப்போ தொழுகை முதல்னா, இரண்டாவதாக ஜகாத். ஒரு மனிதன் எப்படி ஒரு நாளைக்கு 5 நேர வக்து ஃபர்லான வக்துகளை தொழுகின்றாரோ, நோன்பான காரியங்கள் செய்கின்றாரோ, அதே போல் ஜகாத் என்பது வாழ்க்கையில அது மிக முக்கியமான ஒரு அமலாக அல்லாஹ் பறைசாற்றுவது மட்டும் அல்லாமல் நம்மளை எல்லாம் ஏவுகின்றான், ஜகாத்தை கொடுங்கள் என்பதாக. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு தஆலா இந்த ஜகாத்தை கொடுக்கும் பொழுது சில விதமான சட்டங்களை, சில விதமான மசாயில்களை நம்முடைய ஷரியத்தில் அதிகமான இமாம் பெருமக்கள் விளக்குகிறார்கள். முதல்ல நம்ம 3 விஷயம், அதாவது ஜகாத்து, கனிமத் பொருள், வாரிசு உரிமை சட்டம். வாரிசு உரிமை சட்டம், கனிமத்தான பொருட்கள், ஜகாத்தான பொருட்கள், இந்த 3 ஃபண்டமெண்டலுமே அல்லாஹ் கிட்ட தான் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு பாகம் பிரிவினை ஆக்கிறா இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன ஷரியத் சட்ட பிரகாரம் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த வாரிசு சட்டத்தை பிரிக்க முடியும். அதே போல கனிமத்துடைய பொருட்கள், இந்த போர்ல வெற்றி பெற்ற உடனே பொருட்கள் வந்திருக்கும், கொள்ளையர்களுடைய கூட்டத்துடைய பொருட்கள் இருக்கும், கனிமத்தான ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். அந்த பொருளையும் பிரிக்க அல்லாஹ் தான் நாடுறான். அதே போல இந்த ஜகாத்துடைய சட்டமும் யார் நாடுறா, நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய விதமான பொருட்கள் இருக்குது, நாமளே ஒரு முடிவு செய்து விட்டு ஜகாத்தை பிரிக்க முடியாது. மாறாக அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ் சொன்ன செய்திகள் மட்டும்தான் நாம் எல்லோரும் ஜகாத்தை பிரித்து கொடுக்க முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பறைசாட்டுகின்றான், இன்னம ஸதகத்துல் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபீ ரிகாபில் வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ இப்னி ஸபீல் ஃபரீலத்தம் மினல்லாஹி வல்லாஹு அலீமுன் ஹகீம். அதாவது ஜகாத் கொடுக்கறாங்க ஒரு 8 பேர் கொடுக்கலாம். இன்னைக்கு ஜகாத்துடைய விஷயங்கள்ல இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஜகாத்து கொஞ்சம் தொகையோடு நிறைவேற்றி விட்டு நம்ம ஜகாத்து பரிபூர்ணமாக்கி விட்டோம் என்று மனதினால் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அழகான முறையில் பறைசாட்டுகின்றான், நம்மிடத்தில் உள்ள செல்வம், நம்மிடத்தில் உள்ள பொருளாதாரம், அது அத்தனையுமே அல் மாலு வல் மாலு அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்த வந்த பொருளாதாரம் தான். நம்ம நினைக்கிறோம் நம்மள்ட்ட இருந்து ஜகாத்து கொடுத்துட்டோம், நம்மள்ட்ட இருந்து ஜகாத்தை கொடுக்கிறோம், அது தவறான விஷயம். அதை கொடுத்தது யார்? அல்லாஹ். அல் மால், செல்வங்களை யார் கொடுத்தா? நமக்கு அல்லாஹ் தான் கொடுத்தா. அப்ப அந்த செல்வம் எங்கிருந்து வருகின்றது? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, அது நமக்கு சொந்தம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய பணத்தை நீ ஜகாத்து கொடு என்று அல்லாஹ் பறைசாட்டுகின்றான். அப்படி சொல்லும் பொழுது இமாம் பெருமக்கள் வரலாற்றிலே பதிவு செய்யும் பொழுது அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துடைய சட்டங்களை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு சில நபர்களுக்கு ஜகாத்து கூடுமாகாது.
அதுல முதல்ல யாருன்னா அம்பியாருடைய குடும்பத்தார்கள், நபிமார்களுடைய குடும்பத்தார்கள், அவருடைய வாரிசுதாரர்கள், அவருடைய ஒட்டுமொத்த வாரிசுதாரர்களுக்கும் ஜகாத் அவர்கள் மீது கொடுக்கப்படுவது என்பது கடமை கிடையாது. அவங்க கொடுக்கணும், கொடுக்கிற ஆள் அவங்கள்ட்ட கொடுக்க முடியாது. அதே போல நம்மளுடைய மகன், மகள், மனைவி, கணவன், நம்முடைய தாய், தந்தை, நன்னா, நன்னி, இந்த அந்த ரெட் சர்க்கிள் அந்த வாரிசாராக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஜகாத்து நமக்குள்ளே கொடுக்க முடியாது. இப்ப என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா என்னுடைய மகனுக்கோ, மகளுக்கோ, மனைவிக்கோ, தாய் தந்தைக்கோ, நன்னா, நன்னிக்கோ கொடுக்க கூடாது. இது பயான் அல்ல, நம்முடைய பாடம், முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த நோன்புல செய்யக்கூடிய சப்ஜெக்ட், வாழ்க்கையில அமல் முறைப்படுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதை நம்ம பின்பற்றினா வாழ்க்கை சுத்தமாயிரும், நோய் நொடி இல்லாம வாழலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வீணான செலவு கொடுக்க வேண்டியது கிடையாது. அந்த மாதிரி சட்டமே இமாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போ ஜக்காத்து யாருக்கு கொடுக்க கூடாது? இப்ப நம்ம உடன் பிறந்தவர்கள்ல அண்ணன், அக்கா சிரமப்படுறாங்களா, தாராளமா முதல்ல உறவுகளுக்கு தான் கொடுக்கணும். முதல் ஜக்காத்துடைய விஷயங்கள் அக்கம் பக்கத்துல பார்க்கணும், சுற்றி உள்ள நம்முடைய சொந்த பந்தங்களை பார்க்கணும். அவங்க யாருமே அதை வாங்கக்கூடிய இயலாத நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் யார் வாங்குறாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா ஜக்காத்துக்கு இமாம் பெருமக்களுடைய ஷரையில விளக்கம் கொடுக்கிறாங்க. ஜக்காத் என்பது வசம், ஒரு கழிவு பொருள், ஒரு அசுத்தமான ஒரு பொருள். நம்முடைய ஒட்டுமொத்த செல்வங்களில் இருந்தும் அந்த ஜக்காத்தை நீக்கிவிட்டால் மீதி உள்ள எல்லா செல்வங்களும் பரிசுத்தமாகிவிடும். அதே அந்த வசூல் என்ற அந்த குறைவான ஜக்காத்துடைய பொருள் அந்த ஒட்டுமொத்த செல்வங்களையும் சேர்ந்திருந்தால் ஒட்டுமொத்த செல்வம் என்ன ஆகிவிடுகிறது, வசகாக மாறிவிடுகின்றது. கண்ணியமானவர்களே, அப்போ நம்ம கொடுக்கப்படக்கூடிய கொடுக்கப்பட முடியாத நபர்கள் யாருன்னா நம்முடைய குடும்பத்தார்கள். அவருடைய காஃபிர், அதாவது தர்மம் செய்யலாம், தான தர்மம் செய்யலாம், சதக்கா கொடுக்கலாம். ஆனா ஜக்காத்துக்கு ஒரு லிமிட்டர் இருக்கு. அது ஜக்காத்துக்கு யாரு கொடுக்கணும் ஒரு முறை இருக்குது. அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும்? முதல்ல இந்த நம்முடைய விதவை பெண்கள், ரெண்டாவது இந்த வறியவர்கள், அதாவது ஊருக்கு வந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா செல்வம் இருக்காது, எல்லாம் செலவாயிருக்கும், அவங்க ஊருக்கு போறதுக்கு செலவு இருக்காது, இப்படி ஒரு சூழ்நிலை வருவாங்கல்ல, இவங்க தான் வழி போக்கர் வறியவர்கள், இவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல அனாதை மக்களுக்கு, அதுக்கு அடுத்தாப்புல யாரெல்லாம் ரொம்ப கடனால் அவதிப்படுகின்றாரோ, சும்மா வீணான கடன் வாங்கினது எல்லாமே குடும்பத்துக்காகவோ ஏதோ ஒரு தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டாருன்னா அவரை காப்பாற்றுவது நம்ம என்ன செய்யணும், இந்த ஜக்காத்தை கொண்டு வரணும். இதுதான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லி தருகின்றது. அதை விட்டு நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறது, இது எல்லாம் நம்ம சமூகம் இஸ்லாம் மார்க்கம் சொல்லி தரவில்லை. அதே போல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறை சொல்றாங்க, 3 விஷயத்தை சொல்றாங்க. ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அது உண்மைதான், அது யாரும் மறுக்க முடியாது. அவங்க சொல்லும் பொழுது வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஜகாத் கொடுக்கக்கூடிய மக்கள் மீது வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக 3 விஷயங்கள் நினைச்சாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல முதல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது, நம்மள்ட்ட இருந்து ஜகாத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய செல்வங்கள் குறைந்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம். வல்லாஹு மா நஃபகா மாலின் சதக்கா, நம்முடைய இருந்து செலவழிக்கக்கூடிய அந்த சதக்காவுடைய காரியங்கள் ஜகாத்துடைய காரணினால் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நம்முடைய பொருளாதாரத்தை ஒருபோதும் குறைத்து விடாது. இது யார் சொல்றாங்க? அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக சொல்றாங்க, வல்லாஹி மா ஹாலத்து லி ஜகாத்தி மாலு இல்லா கத்துன் இல்லா பரக்கா. நம்ம ஜகாத்து பணத்தை கொடுக்கலன்னா எல்லாமே என்ன செஞ்சிருன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் அழிந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த முறையான ஜகாத் ஒப்படைக்கவில்லை என்றால், அது சரியான முறையில் சேரவில்லை என்றால் நம்முடைய எல்லா விதமான பொருளாதாரம் என்ன செஞ்சிடும், அழிந்து விடும். மூன்றாவதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் சத்தியமாக மத்தா ஜகாத் மாலிக் ஃபகதஹப அன் முஷர்ரா, யாரெல்லாம் ஜகாத்தை கொடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய ஷர்ரு, தீமையான விஷயங்கள், முசீபத்தான விஷயங்கள், அவருடைய கேடுகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த ஜகாத்தின் மூலியமாக கம்ப்ளீட்டா அல்லாஹ் செஞ்சிடறான், நீக்கிடுறான். அப்போ கண்ணியமானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3 செய்தி முத்தாய்ப்பான செய்தி, அழகான முறை சொல்லிட்டாங்க. எவ்வளவு நாள் இருக்கட்டும் அதற்குரிய ஃபண்ட் என்ன செஞ்சிடணும், கொடுப்பது ஒவ்வொரு முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் மக்கள் மீது கட்டாய கடமை.
எப்படி ஒரு நாளைக்கு 5 வக்து ஃபர்லான வக்து தொழுகின்றோமோ, வாழ்க்கையிலே மாதங்களிலே ஒரு மாதம் முழுமையான முறை நோன்பு வைக்கின்றோமோ, வாழ்நாளிலே ஒரு முறை ஹஜ் யாத்திரை செய்கின்றோமோ, அதே போல கடைசி மௌத்திலே எப்படி கலிமா வர வேண்டும் என்று ஆசையோடு வாழுகின்றோமோ, அதே போல் ஜக்காத் என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீது கடமை என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்துக்கு சொல்லி காட்டு மட்டுமல்லாமல் வாழ வழி செய்தார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்திகாலுக்கு பின்னால், அவங்களுக்கு மரணத்துக்கு பின்னால் ஒரு எப்படி ஒரு சட்டசபையெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு நிறைய குளறுபடி ஆகுது. ஆட்சி இந்த பக்கமா, ஆட்சி இந்த பக்கமா, அந்த பக்கமா இந்த பக்கமா நினைச்சாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, உறுதியான ஒரு தகவலை சொல்லி சமுதாயத்துக்கு நல்ல வழிகாட்டுறது மட்டுமல்லாமல் அபூபக்கர் சொன்ன வார்த்தை, யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்காமல் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது போர் தொடுப்பேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா, என்ன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே, நீங்க என்ன ஜக்காத்து கொடுக்கறன்னா இப்படி போர் தொடுப்பேன்னு சொல்றீங்களே, அது என்ன சட்டம் அப்படின்னு கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட வார்த்தை, என்ன உமர், பெருமானார் இல்லாத போது ஈமான் குறைந்து விட்டதா? அந்த அளவுக்கு உறுதியான ஒரு தகவலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாத்திரம் மட்டுமல்லாமல் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. அதிகமான ஜக்காத்தை வசூலித்து ஏழைகள் இல்லாத மக்களாக உருவாக்கியவர் நம்முடைய நீதியின் ஆட்சியின் தலைமை வழியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு என்று வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். அவர்களும் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு போருக்கெல்லாம் போகும் பொழுது முதலில் வலியுறுத்திய விஷயம் ஜக்காத் என்பதாக இமாம் பெருமக்கள் வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பல மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துவிடும். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி சகா சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட 3 மணி நேரமா கிளாஸ் நடத்தினாங்க. அதுல இன்னைக்குள்ள சமுதாயத்தில் ஏன் மக்கள் பலகீனமா இருக்கிறாங்க, ஏன் வறுமையின் கோட்டு கீழே இருக்கிறாங்கன்னா முதல் காரணம் என்னன்னா, பெரிய பெரிய பணக்காரர்கள் ஜக்காத்தை சரியான முறையில் ஒப்படைக்காத காரணத்தினால்தான் ஏழைகள் ஏழைகளாக இருக்கின்றார்கள், பணக்காரராக இருக்கின்றார்கள். இது நம்முடைய மார்க்கம் சொல்லித்தரவில்லை. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே நம்முடைய வாழும் பொழுது ஒரு தலைமை என்பது தலைமை அல்ல, பல தலைமுறைகளை உருவாக்க வேண்டும், பல தலைமைகளாக ஆக்க வேண்டும். அதுதான் தலைமையுடைய ஒரு நல்ல ஒரு நீதிபதி ஆட்சி. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் பணக்காரர்கள், அதே பேர் பணக்காரர் அல்ல, ஏழையாக இருக்கக்கூடிய மக்களை பணக்காரர்களாக உயர்த்த வேண்டும். பணக்காரர்களாக மாற்றுவது மட்டுமல்லாமல் நடுத்தர மக்களுக்காக உயர்த்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அதுதான் ஆசைப்படுறாங்க, நம்முடைய மார்க்கமும் அதுதான் ஆசைப்படுது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம சரியான ஜக்காத்தை ஆரம்பத்திலே கொடுத்திருந்தா, இன்னைக்கு பாருங்க நீங்க ஜிஎஸ்டி நினைச்சிரோம், ஒரு வரியை கட்டுறோம், ஒரு டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் நினைச்சிரோம், மாதம் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பொருளும் என்ன ஆகுதுன்னா டாக்ஸ் போயிருது. 2% அல்ல, 18%, 20%, 40%. யாருடைய பணம் இதுவெல்லாம்? நம்மளுடைய பணம் முறையான முறையிலே அந்த ஏழைமார்களுக்கு போய் சேர்ந்திருந்தால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்க மாட்டான், இந்த மாதிரி வழியை கொடுத்திருக்க மாட்டான், இந்த மாதிரி வழி என்ன செஞ்சிருக்க மாட்டான், அல்லாஹ் உருவாக்கி இருக்க மாட்டான். அப்படி ஆட்சியாக சிந்தனைகள் இருந்தாலும் அந்த சிந்தனையை விட்டு அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். நம்மள்கிட்ட 2%, கண்ணியமானவர்களே நல்லா கவனிக்க வேண்டும், 2% நம்ம செய்யணும் ஜக்காத்துடைய கடமை. அது பொருளாகட்டும், தங்கமாகட்டும், வெள்ளியாகட்டும், வியாபார ஸ்தலங்கள் ஆகட்டும், இதுல கரெக்டா என்ன ஆகும்னா 2% என்ன செய்யணும், கணக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நம்ம என்ன செய்யறோம், ஒரு மனிதர் ஜக்காத்தை கரெக்டா கொடுக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் ஒரு 4 விதமான பாக்கியத்தை கொடுத்துறானா. நல்லா கவனிங்க, 4 விதமான பாக்கியம். அதுல முதல் என்னன்னா ஹிஃப்லுன் மால், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மீதி செல்வத்தை அல்லாஹ் பாதுகாத்துறான். இப்போ உதாரணத்துக்கு என்ன செய்றாரு, ஒரு மனிதர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்குது, 25,000 ரூபாய் என்ன செஞ்சாரு, அல்லாஹ் கண்ணி ஜக்காத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப மீதி உள்ள 9.25 லட்சம் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவன் பொறுப்பா இருந்து பாதுகாக்கிறான். நம்ம எங்கேயும் பத்திரமா பாதுகாக்கணும் அவசியம் இல்லை, அவன் பாதுகாப்பு. அது என்ன பாதுகாப்பு? நோயில கொண்டு விட்டுற மாட்டான், முசீபத்தை கொடுத்துட மாட்டான், எந்த ஒரு தேவையில்லாத அனாச்சாரங்கள் செல்வதற்கு அல்லாஹ் செய்ய மாட்டான், வழி வைக்கவே மாட்டான். இது முதல் விஷயம். இரண்டாவதாக பரக்கத்துன் மால், அந்த மீதி உள்ள பணத்தை அல்லாஹ் செய்றான், பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அது அடுத்த வருஷம் பார்த்தோம்னா அதே மாதிரியே பணம் இருக்கும், ஆனா செலவழிச்சிருப்போம். என்ன காரணம்? அதுதான் பரக்கா. அல்லாஹ் செய்வான், பரக்கா செஞ்சுக்கிட்டே இருப்பான். மூன்றாவது விஷயம் அல் இஸ்திமா அல் ஃபில் கைர்,
அந்த இருக்கக்கூடிய செல்வங்களை நம்ம செலவழிக்கும் பொழுது அதை பயன் பண்ணக்கூடிய அந்த பொருளாதாரம் எப்படி அமைஞ்சிருதுன்னா பயனுள்ள பொருளாதாரமாக அமைந்து விடுகின்றது. மூன்றாவது. நாலாவது, ஹிஃபுல் அதாபுல் கபர். நம்ம கடைசியில மௌத்தான பின்பு கபரில் வருகின்ற வேதனையை அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜக்காத்தின் மூலியமாக அதை நீக்குகின்றான். ஜக்காத்து சொல்லுது மறுமையில அந்த கபர்ல போகும்பொழுது ஜக்காத் நம்மளை பின்தொடர்ந்து வருகின்றது. வந்து அந்த செல்வங்களை நாம் எப்படி ஜக்காத்தான முறையில் கொடுத்தோமோ நம்மளுக்கு அதாபுல் கபர் வரும் பொழுது இந்த ஜக்காத் நம்மளை காப்பாற்றுகின்றது. கண்ணியமானவர்களே, 4 விஷயத்தை யார் ஜக்காத்து கொடுக்குறாங்களோ அல்லாஹ் என்ன செய்யறான்? அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பரக்கத்து கொடுக்குறான். இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்யும் பொழுது இன்னைக்கு நம்ம இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன், ஒரு கணக்கீடு, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எல்லாரும் கவனிக்கணும், வீட்டில் நடைமுறைப்படுத்தணும். இது உங்களுக்காக உள்ள செய்தி, நம்மளுக்காக உள்ள செய்தி. இப்போ ஒரு மனிதர்கிட்ட 87.5 கிராம் தங்கம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி. 14 பவுன்னா 88 கிராம், ஒரு பவுன் 8 கிராம்னா 11 பவுன் 88 கிராம். அப்போ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வந்துருது 87.5 கிராம். யார் ஒரு குடும்பத்தில் 87.5 கிராம் தங்க இருக்குதோ 2.8 கிராம் என்ன செஞ்சிடணும்? கம்பல்சரி ஜகாத் கொடுத்துடணும். இப்போ நம்ம எல்லார்ட்டையும் மோஸ்ட்லி 90% ஆகும்னா எல்லார்கிட்டையும் 10 பவுன் நகை இருக்கும், 11 பவுன் நகை இருக்கும், ஒன்று மகர் இருக்கும், இல்லை பெண் வீட்டில் போட்டது இருக்கும். எப்படி பார்த்தாலும் நகை இருக்கும், இல்லாமல் இருக்காது. எப்படி ஒரு 90% ஆகும்னா வீட்டில் 10 பவுன் மேலே நகை இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்ணியமானவர்களே, நீங்க 2.8 கிராம் குறையுதுன்னு கவலைப்படாதீங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? அதுல பரக்கத்தையும் கொடுத்துடுறான், வருகின்ற முசீபத்தையும் பாதுகாக்கிறான். இது யார் சொல்றாங்க? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ 87.50 கிராம் ஒரு மனிதனிடத்துல, ஒரு ஆணோ பெண்ணோ அவருடைய குடும்பத்துல, அவங்க நீங்க வீட்டுல போய் ஜும்மா முடிச்சு கணக்கிருக்க, வீட்டுல கணக்கிட்டு பாருங்க இத்தனை பவுன் நகை இருக்குதா, அதை கால்குலேஷன் பண்ணி நினைச்சீங்கன்னா நல்ல முறையில உங்க அக்கம் பக்கத்துல உறவுல யாரெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்களோ கண்ணை மூடிட்டு லட்சமோ கோடி கையில கொடுத்துருங்க, யோசிக்காதீங்க. அப்படி செஞ்சு பாருங்களேன், மாஷா அல்லாஹ் அவருடைய முன்னேற்றம் இருக்கும், உங்களுக்கும் அல்லாஹ் முன்னேற்றத்தை கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? இப்ப அதுக்கு ஒரு கால்குலேஷன் பண்றாங்க. எப்படி கால்குலேஷன்னா, இப்ப என்ன செய்யறாரு? ஒரு மனிதர் 1 லட்சம் ரூபாய் ஜகாத்துன்னு அல்லாஹ் முடிவாகிட்டு அவர் கணக்கிட்டு வச்சிருக்காரு. இந்த 1 லட்சத்தை ஒரு 100 கவர் 1000 ரூபாய் போட்டு 100 பேருக்கு கொடுப்பது என்பது ஜகாத்து கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஜகாத்னா முதல்ல என்ன? கீழே இருக்கிறவன மேல தூக்கி விடுறது. கீழே இருக்கிறதே ஜகாத் கிடையாது. அவங்ககிட்ட இந்த மாசம் நீ 1000 கொடுத்தா அடுத்த மாசம் எதிர்பார்ப்பாரு 1000 ரூபாய் காண்டி. இதே அந்த தேவைப்படக்கூடிய மனிதன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வியாபாரம் பண்ணி என்ன செஞ்சிடணும்? ஒப்படைச்சிடணும். அவருக்கு நம்மளால முடிஞ்ச என்ன செஞ்சிடணும்? ஒரு வியாபாரத்தை உருவாக்கிடணும். அடுத்த வருஷம் பாருங்க, கொடுக்கப்பட்டவர் ஜகாத்துடைய கடமைக்கு வந்துருவாரு, அவருக்கு 100 ரூபாய் கொடுப்பார். இதுதான் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. இதுதான் நம்முடைய மார்க்கம் என்ன செய்யறது? வரைமுறைப்படுத்துகின்றது. சும்மா ஒரு 50 மூடை அரிசியை வாங்கிக்கிட்டு 50 கவரை வச்சுட்டு 50 பேரை கொடுத்தா அந்த 50 பேர் தேவை 10 நாள் தான், முடிஞ்சு போச்சு. திரும்ப அடுத்த வருஷம் அதே ஏழையாக தான் இருப்பார். ஆனால் இதுவே இன்னைக்கு 87 கிராம் சொல்றோம், ஒரு 11 பவுன், ஒரு 2.8 கிராம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் வருது. எவ்வளவு வருது? 40,000 ரூபாய் வருது. யோசிக்காம 40,000 அடிச்சுங்க, ஒரு தள்ளு வண்டியை வச்சு கொடுங்க, ஒரு ஆட்டோ, பழைய ஆட்டோ வாங்கி கொடுங்க. அவர் பார்த்தனா இன்ஷா அல்லாஹ் உழைப்பும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, யாருக்கிட்டையும் தேவை பெறாத மனிதராக மாறிவிடுகின்றார். இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகின்றது. கண்ணியமானவர்களே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க குடும்பத்துல போங்க, போயிட்டு எவ்வளவு நகை இருக்குன்னு முதல்ல பாருங்க. குடும்பத்துல நம்முடைய மனைவி மக்களே உட்கார்ந்து நினைச்சீங்க, ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு இருக்குதா யோசிக்காதீங்க, அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துருங்க. ரெண்டாவது, வெள்ளியில 612 கிராம் 612 கிராம் பிளஸ் ஒரு 1/2 கிராம் 612 கிராம் யார்கிட்ட வெள்ளி இருக்கோ என்ன செய்யணும்? அவங்களும் 2.5% கொடுத்தாகணும். இப்போ 617 கிராமுக்கு வெள்ளி எத்தனை கிராம் ஜக்காத்துன்னா 19.25, கிட்டத்தட்ட 20 கிராம். இன்னைக்குள்ள இன்னைக்கு வெள்ளியோட ரேட்டு பார்த்தா 280 ரூபா. இன்னைக்கு கரண்ட் அப்டேட்ல உள்ள ரேட் என்னன்னா 280 ரூபா ஒரு கிராம் வெள்ளி. ஒரு 20 கிராம் வச்சு பாருங்களேன், மிஞ்சி போனா ஒரு 5600 தான் வரும். இல்ல அந்த கொடுக்க பணம் இல்லையா, ஒரு கொலுசு கட்டி கையில கொடுத்துருங்க, அல்லாஹ்வுக்காண்டி யோசிக்கவே கூடாது. அப்போ ஒரு மனிதர் தங்கமாக இருந்தால் கிட்டத்தட்ட 11 பவுன் நகை இருந்துச்சுன்னா, அதாவது 11 பவுனுக்கு மட்டும்தான் நகை கிடையாது, 11 பவுன் எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு அத்தனையுமே ஜக்காத் தான்.
இமாம் ஹனபி பிரகாரம் நாம் போற்றுக்கக்கூடிய அணிகலன் உட்பட ஜக்காத்து கடமை என்பதாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யுங்க, முதல்ல கணக்கு வழக்கு பாருங்க. பார்த்து ஒரு 50 பவுன் நகை வருதா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 பவுன் ஜக்காத் வருதுன்னா நல்ல முறையில் கொடுத்துருங்க அல்லாஹ்வுக்காக இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதாக நம்முடைய வெள்ளி பொருட்கள். இப்போ வெண்ணியுடைய காஸ்டிங் இன்னைக்கு 612 கிராம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ரூபா, 1,70,000 ரூபா வருது இன்னைக்குள்ள ரேட்டுக்கு. அப்போ அந்த தொகைக்கு என்ன செய்யுங்கன்னா 2% கணக்கு பண்ணி கையில ஒப்படைச்சிருங்க. அப்படி முடியவில்லை என்றால் நம்ம இடத்துல உள்ள ஒரு பொருளையாவது அல்லாஹ்க்காக கொடுத்துருங்க. அதே போல கோல்டுலயும் இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஹை லெவல்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 14,400 ரூபாய் வருது, பார்த்தீங்கன்னா 5 கிராம் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. அங்க கொடுத்தது அத்தனையுமே யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நம்மள இவ்வளவான தங்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கானே, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நன்மையான விஷயம். ஒரு திருமணத்துக்கு வரும்போது ஜோடி கேட்கணும் அல்லாஹ் நம்மளை எல்லாம். அப்ப நம்மள அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டானே, ஏழை மக்களுக்கு நாம் தான் என்ன செய்யணும், இந்த மாதிரி நல்ல காரியங்களை உதவி புரிய வேண்டும். அடுத்து மூன்றாவதாக நம்முடைய வியாபார ஸ்தலமுடைய பொருட்கள். இந்த வியாபார ஸ்தலமுடைய பொருட்கள் இன்னைக்கு ஒரு பெரிய கடை வச்சிருக்கேன்னா அந்த கடையில பார்த்தோம்னா பாதி கிரெடிட் இருக்கும், பாதி டெபிட் இருக்கும். அதை கணக்கு பாருங்க. இப்போ பாருங்களேன், மார்ச் எண்டுக்கு என்ன செய்வோம், எல்லாருமே ஆடிட்டிங் கொடுக்கறதுக்காக கணக்கு பார்ப்போம். அதே போல ஜக்காத்துக்கு என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்காண்டி கணக்கு பாருங்க. கடையில பார்த்தோம்னா ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பார்த்தோம்னா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு பொருள் இருக்குது, 24 லட்சம் ரூபாய் கிரெடிட்ல வாங்கியிருக்கோம், மீதி 20 லட்சம் ரூபாய் டெபிட்ல வச்சுங்க. அந்த 25 லட்சம் ரூபாய்க்கு என்ன ஜக்காத்தோ அந்த ஜக்காத் என்ன செஞ்சிருங்க, பொருளாகவோ பணமாகவோ என்ன செஞ்சிருங்க, ஒப்படைத்து விடுங்கள். இது யார் சொல்றா? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பறைச்சாட்டுகின்றான். அப்படி கொடுக்கல என்ன ஆகுது, நம்மகிட்ட டோட்டல் கோல்டு, டோட்டல் சில்வர், டோட்டல் வியாபாரம் எங்க போகுதுன்னே தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா அது கழிவான பொருள். அதை என்ன செஞ்சணும், ஏழை மக்கள்கிட்ட கொடுத்து என்ன செஞ்சணும், சுத்தமாக்கி விட வேண்டும். இதுதான் இமாம் பெருமக்கள் பிரியப்படுறாங்க. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா அழகான முழுந்த பாடத்தை என்ன செய்றாங்க, சமுதாயத்துக்கு விளக்கி காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு சொல்றாங்க, யாரும் இந்த உலகத்தில் ஏழையாக இருக்க கூடாது. அது முஸ்லிமான ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் ஏழையாக மரணித்து விடக்கூடாது, ஏழையாக இருக்கக்கூடாது என்பதாக பெருமானார் அவருடைய சஹாபாக்களும் அவ்வளவு விதமான ஜக்காத் விஷயங்களை போதித்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி என்றால் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யுங்க, அடுத்த ஜும்மா இந்த ஜும்மா முடித்த பின்பு கணக்கு வைங்க, வச்சுட்டு கொடுங்க. அதே போல இந்த ஜக்காத் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ரமலான் டு ரமலான் ஜக்காத் அப்படி கிடையாது. இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு பிற 20ன்னா அடுத்த வருஷம் இதே 20 என்ன செஞ்சணும், கணக்கிட்டு ஜக்காத்தை ஒப்படைச்சு வரணும். அந்த 10 நாள் கேப் இருக்குல்ல, அந்த 10 நாள் லாங்கில தள்ளி கொடுக்குறோமே, அதுக்கும் ஜக்காத் கடமையாயிரும். ஜக்காத் என்பது முறைப்படி என்பது எந்த வருடத்தில் கரெக்டா, அதாவது அது ஒரு ஆண் ஒரு கரெக்டா ஒரு வருடத்திற்கும் இன்னொரு வருடத்திற்கும் சரியான ஒரு டோட்டல் அமையும். எப்படின்னா சந்திர கிரகாரம் பிரகாரம், அதாவது நம்முடைய இஸ்லாமிய மாதம் பிரகாரம் என்ன செய்யணும், கணக்கு வைக்கணும். கணக்கு வச்சுட்டு நம்ம இந்த மாதத்துல 2 லட்சம் இருக்குதா, அது இடையில ரொட்டேஷன் ஆகும், செலவாகும், அடுத்த வருஷம் அதே மாதிரி இருந்துச்சு கரெக்டா ஒப்படைத்து விட வேண்டும். நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகின்றது. அடுத்ததாக இதை கரெக்டாக முடிச்சிங்க, அந்த ரமலானுக்கு நேராக ரமலானை எதிர்பார்த்து நம்ம ஜக்காத் கொடுக்க முறையல்ல. நம்ம டைம் கரெக்டாக வைத்து விட வேண்டும். இந்த டைத்தில் என்ன செய்யணும், கரெக்டாக ஒப்படைத்து விட வேண்டும். அடுத்ததாக இமாம் பெருமக்கள் வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க, நம்ம இந்த 3 விஷயம், 1 தங்கம், 2வது வெள்ளி, 3வது வியாபார ஸ்தலம், 4வது நம்முடைய கேஷ், நம்முடைய இருக்கக்கூடிய பணம், நம்முடைய டெபாசிட் ஆகட்டும், நம்ம வீட்டில் கூடிய பணமாகட்டும், இதை கரெக்டாக ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை செஞ்சிடணும், கணக்கிட்டு கொடுத்து விட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடறோம், ஏதாவது ஒரு இன்சூரன்ஸை போட்டுடுறோம். குடும்பத்தில் ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லா இடங்களும் இன்சூரன்ஸ் பதிவு செஞ்சிடறாங்க, எல்ஐசியும் போட்டுறாங்க, போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுறாங்க. இப்படி எல்லாமே போடுறோமே, அது எல்லாருக்குமே ஜகாத் கொடுத்தாகணும். இன்னொரு விஷயம், டெபாசிட் பண்ணி நம்ம இந்த ஆர்டி ஃபைல் பண்றது, நம்முடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இது எல்லாம் இஸ்லாம் மார்க்கம் அனுமதி கிடையாது. அது இன்னொரு சாப்டர். ஆனால் இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட் யார் பண்றீங்களோ, யார் ஆர்டி பண்ணி என்ன செய்யணும், அதற்குரிய தொகையை கம்பல்சரி ஜகாத் கொடுத்தாகணும். அது எப்படி கொடுக்கணும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது, நம்ம என்ன செஞ்சிடும், இப்பவே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிடுறோம். ஆனா 10 நாளுக்கு பருவமடையில இருந்தாலும் அது யாரு, அந்த பிள்ளை எவ்வளவு பெருசாகணும், நிக்க ஆகணும், அதுக்கு முன்னால் அந்த பணம் எங்க இருக்குது, யாருடைய பணம்,
அந்த பணத்துக்கு என்ன ஆகணும்? கம்பல்சரி என்ன செஞ்சு ஆகணும்? ஜகாத் கொடுத்து ஆக வேண்டும். ஆனால் சமுதாயத்தில் என்ன செஞ்சிடும்? இன்னைக்கு நிறைய மக்கள் பிக்ஸ் டெபாசிட் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். கண்ணியமாக அதெல்லாம் தவறான விஷயம், முறையானது அல்ல. நம்முடைய மார்க்கம் அது அனுமதி கிடையாது. ஒரு நம்முடைய தேவைகள் இருக்குதா, நல்ல முறை தேவைகளை பரிபூர்ணம் செய்ய வேண்டும். ஏன்னா இமாம் நமக்கு வரலாற்றை பதிவு செய்யும் அழகா சொல்றாங்க, சட்டத்தை யார் ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக பணம் சேர்க்கின்றார், ஒரு திருமணத்திற்காக பணம் சேர்க்கின்றார், ஒரு வீடு கட்டுறதுக்காக பணம் சேர்க்கின்றார், சேர்த்து கொண்டே இருக்கின்றார், 3 ஆண்டு 4 ஆண்டுகள் அவர் ஹஜ்ஜின் நன்மையான காரியங்கள் தான் இருந்தாலும், ஹஜ்ஜுடைய பணமாக இருந்தாலும் அது ஜகாத் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக இமாம் பெருமக்கள் சட்டத்திலே பரிபூர்ணமான முறையில் ஆக்கிவிட்டார்கள். நம்ம ஹஜ்ஜுக்கு எதுனா போறோம், அது ஜகாத் கிடையாது அப்படின்னா கிடையவே கிடையாது. எதுக்கா இருந்தாலும் சேர்த்து வச்சீங்கன்னா அது கம்பல்சரி என்ன செஞ்சாகணும்? அதுக்கு கட்டாயமாக ஜகாத் கொடுத்து ஆக வேண்டும். பிள்ளைகளை திருமணத்துக்கு சேர்த்து வச்சிருப்போம், குடும்பத்தை வீடு கட்டுவதற்காக சேர்த்து வச்சிருப்போம், அதெல்லாம் சேர்க்கக்கூடிய பெருந்தன்மை இருந்தாலும் அதற்குரிய நிர்ணயத்தை என்ன செஞ்சாகணும்? ஏழை எளிய மக்கள், விதவை மக்கள், வறியவர்கள், முஸ்லிம் புதிதாக சேர்ந்தவர்கள் சரியான முறையில் ஒப்படைத்து விட வேண்டும். இது நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது. நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் இதைதான் என்ன செய்கின்றது? வழிமுறைப்படுத்துகின்றது. அடுத்த வாகனம் இன்சூரன்ஸ் போடுறோம், இன்னைக்கு கார் இன்சூரன்ஸ், லாரி இன்சூரன்ஸ், பஸ் இன்சூரன்ஸ், இதுக்கெல்லாம் என்ன செய்யவில்லை? ஜகாத்து கடமையா கிடையாது. அதே போல் நம்ம ஒரு வீட்டில் தங்கி இருக்கோம், நம்ம என்ன செய்ய பெரிதாக ஒரு வீடை கட்டி இருக்கோம், அந்த வீட்டில் தங்குறோம், அந்த வீட்டு தான் வாழிடம் என்றால் அந்த வீட்டுக்கு ஜகாத் கிடையாது. அதே ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம், அந்த லேண்ட்ல பார்த்தோம்னா இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, எப்பனாலும் வியாபாரம் பண்ணிக்கலாம், அதை வித்திரை செஞ்சுக்கலாம், வேற ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிசினஸ் நோக்கத்தோடு யார் இடத்தை வாங்கி போடுகின்றாரோ அவர் அந்த இடம் விற்கும் வரைக்கும் வருடம் ஜகாத் கொடுத்தாகும். இப்ப நம்மள்ட்ட தேவைக்கு ஒரு வீடு இருக்கு, அதற்கு மீது எல்லாமே என்ன ஆகுது? ஜகாத் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதுல நம்ம திரும்ப ஒரு வீடு கட்டி இருக்க போவதல்ல, மாறாக கண்ணியமானவர்களே கம்பல்சரி எல்லாருக்கும் இடம் இருக்கும், கம்பல்சரி எல்லாருமே கோல்டு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நல்ல முறையில் என்ன செய்யுங்க, இன்னைக்குள்ள கரண்ட்ல என்ன ரேட்டு போகுதுன்னு இடத்துக்கு விசாரிங்க. ஒரு கோடி ரூபாய் போகுதா, அல்லாவுக்காண்டி அந்த 1 கோடி ரூபாயில 2.5% என்ன செஞ்சிருங்க, அல்லாவுக்காண்டி அதை நல்ல முறையில் அர்ப்பணித்து விடு. இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகின்றது. அப்படி நீங்க அர்ப்பணிக்கலாம், இருக்கிற இடம் காணாமலே போகிறதாக அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஜகாத்துடைய விஷயம் செய்யுங்க, நல்ல கவனம் செலுத்துங்க. முதல்ல என்ன செய்யணும், யார் யார் ஏழை மக்கள் அவங்கள்ட்ட முதல்ல பாருங்க, அவங்கள்ட்ட கொடுங்க, கொடுத்தவங்க உயர்த்தி பாருங்க. கலச்சட்டை போட்டுருக்காங்க, ஒயிச்சலை போடுறதா உயர்த்தி காமிங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அந்த மக்கள் சந்தோஷம் ஆயிட்டா போதும், நம்ம அல்லாஹ் ஜொலிக்க வச்சிருவான், சந்தோஷமாக்கிடுவான், நிம்மதியாக்கிடுவான். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, எல்லாரும் நினைச்சீங்க இந்த நோம்புல நியத்து வைங்க. நம்ம ரொம்ப பெரிய லெவல்ல போக வேண்டாம், நம்ம ஊர் வட்டா சுத்தி பாருங்க, எத்தனை ஏழை மக்கள் இருப்பாங்க, அவங்கள பாருங்க, பார்த்து நினைச்சீங்க யாருமே பார்க்காத எப்படி கொடுத்துருங்க. இந்த போட்டோல Facebook போடுறதுக்காண்டி, நம்ம இன்ஸ்டாகிராம் போடுறது அந்த மாதிரி வேண்டாம். அல்லாவுக்காண்டி இந்த வலது கையும் தெரியக்கூடாது, இடது கையும் தெரியக்கூடாது, கண்ணை மூடிட்டு அல்லாவுக்கான இந்த மக்களை கொடுத்து பாருங்க. வாழ்க்கை முழுவதும் அந்த மனிதர் சந்தோஷமாக இருப்பார். அந்த மனிதரை ஜொலிக்க வைத்த நம்மளையும் அல்லாஹ் வாழ்க்கையிலே சந்தோஷமாக ஆக்குகின்றான். கண்ணியமானவர்களே, அதனால் எப்படி நம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதே போல் நல்ல முறையில் நம்முடைய சுற்று வட்டாரங்கள் ஏழை எளிய மக்களை இன்னும் உயர்த்தும் விதமாக நல்ல முறையில் ஆக்குவதற்கு நாம் எல்லோரும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த வருகின்ற ரமலானிலே எதிர்பார்த்த வண்ணமாக எல்லா விதமான அமல்களையும் செய்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என் நல்ல துஆவுடன் கடைசி வரைக்கும் நம்ம கையில் இருந்து கை உயர்ந்த வண்ணமாக ஜகாத் கொடுத்த வண்ணமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்ற நல்ல துஆவோடும் உங்களுடைய துஆவை ஆதரவு வைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.